ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான திருமலையோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு, தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, அது கூடவே நாளைக்கு திங்கட்கிழமை காலையில 10 மணிக்கு டிசம்பர் மாசத்துக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஓபன் ஆக போகுது. இதை பத்தின இன்ஃபர்மேஷனையும், டிசம்பர் மாசத்துக்கான திருமலை திருப்பதியோட ரூம்ஸ் புக்கிங் எப்போ இருக்கும், இதை பத்தின இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இது வரைக்கும் நமக்கு என்னென்ன புக்கிங்ஸ் எல்லாம் டிசம்பர் மாசத்துக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னா, ஆர்ஜித சேவா டிக்கெட், கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, இந்த சேவா டிக்கெட் டிசம்பர் மாசத்துக்கு நமக்கு வைகுண்ட துவார தரிசனம் தவிர மீதி எல்லா நாளுமே ஓபன் பண்ணியிருந்தாங்க. இதோட புக்கிங் கம்ப்ளீட்டா முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது எலக்ட்ரானிக் டிப் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப்ரபாத சேவா, தோமாலா, அர்ச்சனா, இந்த சேவாக்கான ரெஜிஸ்ட்ரேஷனும் கம்ப்ளீட் ஆகி இதோட ரிசல்ட்டும் வந்து அதற்கான பேமெண்ட் டைமும் முடிஞ்சது. இதுவுமே நமக்கு வந்து மார்கழி மாசத்துல உங்களுக்கு லக்கி டிப் வந்து இருக்காது. 17ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் இல்ல. அதுக்கு அடுத்து வந்து நமக்கு ஜனவரி மாசத்துலயும் அந்த ஜனவரியில தைப்பொங்கல் வர்ற வரைக்கும் நமக்கு வந்து இந்த மார்கழி மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு ஆஃப்லைனும் சரி ஆன்லைன்லயும் சரி இந்த லக்கி டிப் அப்படின்றது இருக்காது. ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்த புக்கிங் என்ன முடிஞ்சிருக்கு அப்படின்னா, டிசம்பர் மாசத்துக்கான அங்க பிரதர்ஷனத்தோட டிக்கெட் புக்கிங் நேத்து காலையில 10 மணிக்கு ஓபன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து மார்கழி மாசத்துக்கு ஓபன் பண்ணல, 16ஆம் தேதி வரைக்கும் தான் இருந்தது. அதுலயும் டிக்கெட்ஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்றனால, அதாவது டேட்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தனால புக்கிங் வந்து ரொம்ப டஃபா தான் இருந்துச்சு. நிறைய பேருக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தீங்க. நாங்களுமே ட்ரை பண்ணோம், எங்களுக்கும் கிடைக்கல. ஒரு 2 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் புக்கிங் ரொம்ப ஃபாஸ்டா இருந்தது. அதே அளவுக்கு எரரும் வந்து இருந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்து இந்த வைகுண்ட துவார தரிசன நாட்கள்ல அங்க பிரதர்ஷனமும் கிடையாது. நெக்ஸ்ட் நேத்து மத்தியானம் 3 மணிக்கு நமக்கு சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான தர்ஷன் டிக்கெட் ஓபன் பண்ணினாங்க. இதுலயுமே உங்களுக்கு வந்து 22ஆம் தேதி வரைக்கும் தான் டிக்கெட்ஸ் வந்து ஓபன் ஆச்சு. இந்த வைகுண்ட துவார தரிசனம் 10 நாளைக்கும் சீனியர் சிட்டிசனோ இல்ல மாற்றுத்திறனாளி யாராவது போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா 300 ரூபாய் தரிசனம் ஓபன் ஆகும்போது புக் பண்ணுங்க. ஏன்னா மத்த எந்த டிக்கெட்டுமே அன்னைக்கு இருக்காது. 300 ரூபாய் தரிசனம், அதுக்கு அடுத்து எஸ்எஸ்டி டோக்கன், நேரடி இலவச தரிசனம் இருக்கா இல்ல எஸ்எஸ்டி டோக்கனா கொடுக்குறாங்களான்றது டிடிடி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாதான் தெரியும். அதுக்கு அடுத்து விஐபி தர்ஷன் டிக்கெட்டும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நேத்து ஓபன் ஆன விஐபி தர்ஷன் டிக்கெட்லயும் உங்களுக்கு வந்து 22ஆம் தேதி வரைக்கும் தான் ஓபன் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கு ஓபன் பண்ணல. ஸோ இது எல்லாமே எப்போ அப்டேட் வரும்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா 300 ரூபாய் தரிசனம் நாளைக்கு ஓபன் ஆகுறதும் 22ஆம் தேதி வரைக்கும் தான் புக்கிங் ஓபன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட புக்கிங் உங்களுக்கு நவம்பர் மாசம் கடைசியில நம்ம 18ஆம் தேதிக்கு மேல புக்கிங்ஸ் வரும் இல்லையா, ஜனவரியோட புக்கிங் எல்லாம் அப்போ ஓபன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சப்போஸ் அப்போ ஓபன் பண்ணல அப்படின்னா டிசம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல ஓபன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ கடைசி டைம்ல தான் எவ்வளவு டிக்கெட்ஸ் கொடுக்கலாம், அதோட பிளானிங் எல்லாம் அவங்க கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ நவம்பர் லாஸ்ட் அப்படிங்கிறது நவம்பர் செகண்ட் வீக்ல ஃபர்ஸ்ட் வீக்ல வரதுக்கும் வரலாம். எப்படி இருந்தாலும் டிடிடி அபிஷியலா அதை பத்தி டிசிஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் டிசம்பர் மாசம் 1ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதிக்குள்ள நீங்க தரிசனம் போற பிளான் வச்சிருக்கீங்கன்னா நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும்போது புக் பண்ணுங்க. இல்ல எங்களுக்கு வந்து இந்த வைகுண்ட துவார தரிசனம் டைம்ல தான் நாங்க போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டேஸ்ல புக் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த டேஸ்ல புக் பண்ணிட்டு திரும்பியும் நம்ம 30 டேஸ் நமக்கு டைம் கேட்கும். 300 ரூபாய் தரிசனத்துக்கு ஒரு புக்கிங்ல இருந்து இன்னொரு புக்கிங்க்கு 30 நாள் கேப் வந்து இருக்கணும். அப்ப நீங்க 1ஆம் தேதியில இருந்து 22க்குள்ள புக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த வைகுண்ட துவார தரிசனத்துல உங்களால இந்த டிக்கெட் புக் பண்ண முடியாது. ஸோ அதனால நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வர்ச்சுவல் சேவால வரக்கூடிய தர்ஷன் டிக்கெட் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட அவைலபிலிட்டி நீங்க வெப்சைட்ல கூட செக் பண்ணிக்கலாம், தர்ஷன் டிக்கெட் இருக்கா இல்லையா அப்படின்றத. ஃபர்ஸ்ட் நீங்க தர்ஷன் டிக்கெட் அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன சேவா புக் பண்றீங்களோ புக் பண்ணுங்க. இப்போ சப்போஸ் வந்து நமக்கு கல்யாணோற்சவ சேவா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சேவா புக் பண்ணிட்டு தர்ஷன் அவைலபிலிட்டி உங்களுக்கு இல்ல அப்படின்னா நீங்க வந்து பண்ண முடியாது. இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 22ஆம் தேதி வரைக்கும் தான் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல தர்ஷன் அவைலபிலிட்டி செக் பண்றதுக்கு வெப்சைட்லயுமே இப்போ வந்து இந்த மந்த்ல இருந்து ஒர்க் ஆகுது. இந்த சேவா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே பாருங்க, ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு செக் அவைலபிலிட்டி ஆஃப் தர்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் மாசத்துல வந்து புக் பண்ண முடியாது, எல்லாமே 0 அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு டிக்கெட் அவைலபிலிட்டி எல்லாம் இருந்தால் பண்ண முடியாது கல்யாணோற்சவம் பொறுத்த வரைக்கும். எந்த டேட் வேணுமோ அந்த டேட்டு கிளிக் பண்ணி பாருங்க டிக்கெட் அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தால் மட்டும் புக் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. இதுவே டிசம்பர் மாசத்துல நிறைய சேவா டேட்ஸ் இருக்கு. அதுல சேவா வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதுல வந்து அவைலபிள் பொறுத்த வரைக்கும் கல்யாணோற்சவம் தான் நிறைய நாளுக்கு அவைலபிள் இருக்கு. மற்ற சேவா எதுவும் இருக்கான்னு பாக்குறதுக்கு அந்த சேவா செலக்ட் பண்ணிட்டு சேம் இதே ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க எல்லாமே புக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு சேவாவா செலக்ட் பண்ணிட்டு நீங்க செக் பண்ணி பார்க்கணும். இதுல என்ன பேசிஸ்ல கொடுப்பாங்கன்னா, இப்போ நீங்க வந்து 6ஆம் தேதி டிசம்பர்ல தர்ஷன் போற பிளான் வச்சிருக்கீங்கன்னா 5ஆம் தேதி சேவா புக் பண்ணும். இப்போ 5ஆம் தேதி செலக்ட் பண்ணிட்டு கீழே கல்யாணோற்சவன்ற சேவா மட்டும் தான் இருக்கு. அதை கொடுத்துட்டு கிளிக் ஹியர் கொடுத்தீங்கன்னா இங்க டேட்ஸ் வந்து அவைலபிள் காட்டும், ஆனா டிக்கெட்ஸ் வந்து இல்ல.
அதனால இந்த சேவா நீங்க புக் பண்றதுக்கு முன்னாடியே தரிசன டிக்கெட் நீங்க போற நாளுக்கு அவைலபிள் இருக்கா இல்லையா அப்படின்றத ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சேவா பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து டேட் இல்லாம புக் பண்றது வேஸ்ட் தான். இதுக்கப்புறம் நீங்க 1 இயர்க்குள்ள ரீஷெடியூல் வந்து பண்ணிக்கலாம். ஆனா 1 இயர் வரைக்கும் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். அதாவது அடுத்தடுத்த மாதங்கள் இப்போ வந்து டிசம்பருக்கு முடிஞ்சிருச்சு. ஜனவரி மாசத்துக்கு போறீங்கன்னா ஜனவரிக்கு பண்ணிக்கலாம். இல்லைன்னா பிப்ரவரிக்கு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 12 மந்த்ஸ் நம்ம புக் பண்ணதுல இருந்து 12 மாசத்துக்குள்ள எப்ப வேணாலும் ரீஷெடியூல் பண்ணிட்டு நம்ம ஒரு டேட்டை புக் பண்ணிட்டு தர்ஷன் போகலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு டிசம்பர் மாசம் இது வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கக்கூடிய டிக்கெட்ஸோட அப்டேட்டா இருக்கு. அதுக்கு அடுத்தது நாளைக்கு உங்களுக்கு 300 தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 26ஆம் தேதி காலையில திருப்பதி திருமலையோட அக்கமடேஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இன்னும் இதோட லேட்டஸ்ட் அப்டேட் கொடுக்காம இருக்காங்க. இன்னைக்கு அஃபிஷியலா இதுல அப்டேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டிசம்பர் மாசத்துல நீங்க எந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் நீங்க ஓப்பனா வந்து உங்களுக்கு அக்கமடேஷன் ஓப்பன் பண்ணும்போது அதுலயே வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பா இந்த அப்டேட் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 300 வந்து ஃபாஸ்டா புக் பண்றதுக்கு மொபைல்லையும் சரி கம்ப்யூட்டர்லயும் சரி நம்ம எப்படி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறது இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் லேட் ஸ்லாட் 3 மணி 4 மணிக்கு மேல ஃபர்ஸ்ட் ஸ்லாட் வந்து இப்போ 1 மணி ஸ்லாட் கொடுக்குறாங்கன்னா நிறைய பேர் 1 மணியோட ஸ்லாட் தான் ட்ரை பண்ணுவாங்க. நீங்க புக் பண்ணும்போது ஒரு 4 மணி 5 மணி ஸ்லாட்டும் இல்லைன்னா டிக்கெட் கவுண்டிங் வந்து அதிகமா இருக்க ஸ்லாட்டை செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கிங் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். ஏன்னா எல்லாரும் ட்ரை பண்ற ஸ்லாட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புக்கிங் எரர் வந்து வரும். யூபிஐ அண்ட் கார்டு பேமெண்ட் இது ரெண்டும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். கார்டை விட யூபிஐ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டாவே இருக்கும். 2 பேமெண்ட் மெத்தட் வந்து வச்சுக்கோங்க. ஒரு மொபைல் நம்பர்ல மேக்ஸிமம் 6 பேர் வரைக்கும் நம்ம புக் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 6 பேருக்கு புக் பண்ணணும்னா நீங்க இன்னொரு மொபைல் நம்பர்ல புக் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது இன்னைக்கு வந்து தரிசனத்துக்கு என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேரடி இலவச தரிசனம் பொறுத்த வரைக்கும் லைன் வந்து வெளியில கிருஷ்ண தேஜா கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் லைன் இருக்குன்றது தான் டிடிடி கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்தது தான். ஏன்னா 22ஆம் தேதி கருட சேவை, அந்த கருட சேவை பார்க்க வந்த எல்லாருமே வந்து தர்ஷன் பார்த்துட்டு தான் போவாங்க. அப்போ கொஞ்சம் நேரடி இலவச தரிசனத்துல கூட்டம் ஹெவியா தான் இருக்கும். 74,884 பேர் நேற்று தரிசனம் பார்த்துருக்காங்க அப்படின்றது டிடிடியோட அஃபிஷியல் ப்ரெஸ் அப்டேட்டா இருக்கு. நேரடி இலவச தரிசனத்துக்கு 24 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 20ல இருந்து 24 மணி நேரம் ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ல மத்தியானம் ஈவினிங் ஸ்லாட்ல போறீங்கன்னா ஒரு 3ல இருந்து 5 மணி நேரம் ஆகும். 300 தரிசனமா இருந்துச்சுன்னா ஒரு 2.5ல இருந்து 3.5 மணி நேரம், மேக்சிமம் போனீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துல தரிசனம் முடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சனிக்கிழமை அப்படின்றனால இது புரட்டாசி சனியோட க்ரௌடு இருந்திருக்கும். இன்னைக்கு இருக்க க்ரௌடு நாளைக்கு ஓரளவுக்கு குறைஞ்சிரும். ஸோ வீக் டேஸ்ல நீங்க வந்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கும். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 10 மணியோட ஸ்டேட்டஸ் படி உங்களுக்கு கவுண்டர் எல்லாமே க்ளோஸ்ட் ஆயிடுச்சுங்க. ஸ்ரீவாரி மட்டுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எங்கேயுமே ஆஃப்லைன் டிக்கெட் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டைரக்டா போயிட்டு ஃப்ரீ தர்ஷன்ல ஜாயின் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க நாளைக்கு காலையில வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு டோக்கன் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும். ஏர்லி மார்னிங்ல நிறைய பேர் சொல்றது வந்து டோக்கன் வாங்குறதுக்கு க்ரௌட் வந்து அதிகமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஷேர் பண்றாங்க. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு டெய்லியும் எப்படி அப்டேட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ரெகுலராக செக் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம லைவா வரக்கூடிய எல்லா அப்டேட்டுமே நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு டெலிகிராம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி டவுட் இருக்கு, ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஒரு 8000 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. அதே மாதிரி டெய்லியும் போறவங்க அங்க இருக்க பிரசன்ட் ஸ்டேட்டஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தர்ஷன் போறவங்களுக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.